விவகாரங்களில் நிர்வாகங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதிய ஆலயங்கள் நமக்கு தேவையில்லை, இருக்கின்ற ஆலயங்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து நிர்வாகங்கள் யோசித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. சினவாங் தமான் துவங்கு ஜஃபார் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலய மண்டபத்தில் மலேசிய இந்து சங்க நெகிரி சம்பிலான் மாநில பேரவையின் 48வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மாநில தொழில் முனைவோர், மனித வளம், காலநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் துறைகளின் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் இவ்வாறு கூறினார். ஆலய விவகாரங்களில் நிர்வாகங்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம். சட்டத்திட்டங்கள் கொஞ்சமாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். இந்து சங்கங்களில் சேவை மேலும் துரிதப்படுத்துவதற்கு இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க நடவடிக்கை தேவை என்பதுடன் உள்ளூர் குருக்கள் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை பணிக்கு அமர்த்தினால் குருக்கள் பிரச்சினைகள் களைய உதவும் என்று அவர் ஆலோசனை கூறினார். மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன் தலைமையுரையாற்றிய போது இந்து சங்கத்திற்கு பலதரப்பட்ட சவால்கள் எதிர்கொண்டுள்ளது என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆலய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்பட இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார். நெகிரி மாநில இந்து சங்கம் ஆலய நிர்வாகங்களுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்த முனைப்பு காட்டுவதுடன் ஆலயங்களில் சிறு குழந்தைகளுக்கு தேவார வகுப்புகள் நடத்துவதற்கு ஆலோசனை வழங்கி அது வெற்றி பெற்று வருவதாக மாநில தலைவர் சங்கபூஷன் டாக்டர் ஆனந்தகோபி மேலும் விளக்கினார். இதற்கு முன்னதாக நெகிரி சம்பிலான் பேரவையின் பொதுக்கூட்டத்தில் மாநிலத்தில் சிறந்த சமய தொண்டு செய்யும் திருமதி சகுந்தலா ராமையா, வசந்தா கருப்பையா, மகாதேவி அமாவாசை, யோகலிங்கம் சுப்பையா பிள்ளை ஆகியோருக்கு தொண்டர்மணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாநில இந்து சங்க தலைவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.